காதலன் படப்பிடிப்பின் போது நக்மாவை ஒரு பெரிய விபத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றினீங்களாமே. நக்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னா வந்து அந்த காதலன் பொள்ளாச்சி எப்போ வந்து ஒரு பட்டாசு லாரியில் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. வெளியே இருந்து பட்டாசை தூக்கி போடணும், பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பட்டாசு தூக்கி போட்ட லாரியில் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன ஆக்சிடென்டல் நான் தான் பக்கத்தில் இருக்கேன். நான் நேரடியாக அப்படியே பிடிச்சி நக்மாவை பிடிச்சி தூக்கி கீழே இறக்கிட்டேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நான் தான் இருந்தேன். டப்புன்னு உள்ளே போய் ஏறினேன். பிரதர் குதிச்சு ஓடிட்டார். நான் டப்புன்னு இறங்கி போய் அவங்கள போய் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணோன்னே அவங்களுக்கு பயங்கர பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து எனக்கு ஒரு ஷர்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் மட்டும் ஷர்ட் வாங்க மாட்டேன், என் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தா மட்டும் ஷர்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நக்மா வந்து அப்போ நான் காஸ்டியூம் கன்டினியூட்டி சேர்த்து எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் காஸ்டியூம் அவங்க ட்ரெஸ் வந்து பாம்பேலேருந்து வரும், என்ன ட்ரெஸ் வேணும்னு நமக்கு தெரியாது. அவங்க போட்ட பிறகு வந்து மேடம் கண்டினியூட்டி மேடம் கெஞ்சு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஸ்பாட்டில் இந்த ஒரு காமெடிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பெரிய லவ் இருந்துச்சு எல்லாருக்குமே. அந்த வடிவேல் சார் ஆகட்டும் அண்டு பிரபுதேவா சார் ஆகட்டும் அண்டு நக்மா எல்லாருமே வந்து ஒரு செல்ல பையனை மாதிரியான ஒரு நல்ல அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்து 3 பேருக்குள்ளேயும் அவங்க வந்து க்ளோஸாக கூப்பிட்டு பேசுகிறதே. வடிவேல் ஆகட்டும், வடிவேல் வந்து அங்கே தான் டைரக்டர்ஸ் காலிங் பின்னாடி தான் ஒரு வீடு எடுத்து அவரும் வடிவேலும் தங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வருஷம் தீபாவளிக்கு நானும் அவரும் ஒரு ட்ராவல்ஸ் பஸ்ஸில் தான் தீபாவளிக்கு ஊருக்கு போனோம். வடிவேல் ஆமாம், நானும் வடிவேல் சார் முருகேசன் 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ராவல்ஸ் பஸ்ஸில் நைட்டு ஒரு 12 மணிக்கு கிளம்பி 1 மணிக்கு மதுரையில் இறக்கி விட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு 1 மணிக்கு. அதுக்கப்புறம் நான் கிளம்பி ஊருக்கு போனேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பஸ்ஸில் போகிற அளவுக்கான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு அந்த படத்தில் 3 பேரோடையும் கிடச்சிச்சு.